ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேட் எஸ்எம்பி. நம்ம இப்போ நம்மளோட அயன் ஃபார்மில் தான் இருக்கோம். போன எபிசோட்லேயே காட்டலை. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரெண்டு ஃபார்ம் கட்ட போகிறோம். ஒன்று சுகர் கேன், ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம். இன்னொன்று ஸ்கெல்டன் எக்ஸ்பி ஃபார்ம் இல்லை ஜாம்பி எக்ஸ்பி ஃபார்ம். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கட்டணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா சுகர் கேனையும் நம்மளோட ஷாப்பில் விற்கணும். ஓகே, நம்ம இப்போ நம்ம சுகர் கேன்லாம் மைண்ட் பண்ண போயிடலாம். நம்மக்கிட்ட ஒரு 11 ஸ்டாக் பக்கம் கிடைக்கும் இதே வெட்டினாலே. அதுக்கப்புறம் நம்ம ஷாப்புக்கிட்ட வேறு வச்சுருக்கோம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஷாப்பில் வச்சுட்டு நம்மளோட லொக்கேஷன் பார்க்க போயிட்டேன். சுகர் கேன், ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் கட்டுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்மோட இது ஆட்டோமேட்டிக் மட்டும் கட்டியாச்சு. இப்போ ஸ்டோரேஜ் இது சிஸ்டம் கட்டணும். அதுக்கப்புறம் இன்னும் சுகர் கேன் வைக்கணும். இந்த இடத்த டெக்கரேட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வச்சுட்டோம். இதுக்கு மேலே வைக்க முடியாது. அதனாலும் நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இது டஃப்பு பிளாக்கு, அதுக்கப்புறம் காட்ஸு. இந்த இடத்துல நம்ம ட்ராப் டோர் போட்டாச்சு. இப்போ வரைக்கும் 8 தான் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம பின்பக்கம் வந்திங்கன்னா நம்ம அப்சர்வரு, ரெஸ்டவுன் டஸ்ட் இருக்குது. முன்னாடி வந்திங்கன்னா இங்கே லேண்டன் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் நம்ம ஒரு டக்கு கட்டணும். அதாவது ஷிப்பு போகிற மாதிரி, கப்பல். அதாவது இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்ம ஃபார்முக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏரியா இருக்குல்ல, அது வரைக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. நம்மளோட ஆர்பர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம இப்படி இங்கேருந்து ஒரு போட் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக இந்த இடத்துல அப்படியே ஓட்டிகிட்டு போனோம். அப்படியே போய் கரெக்டாக இந்த இடத்துல போய் நிறுத்திடணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற போட்டு கொண்டு போய் அங்கே நிறுத்திடணும். ரெண்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட அயன் ஃபார்ம் டெக்கரேட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன். இப்போ நம்மளோட ஏறுற இடம் இங்கே வச்சுருப்பேன், லேட்ரு போட்டு. உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம புதுசாக வாட்டர் எலிவேட்டர் ப்ளஸ் கீழே இறங்க வச்சுருக்கோம். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம வாட்டரில் கீழே வைக்கலாம். அப்போ எப்படி வச்சிங்கன்னா ஸ்னோ இது இருக்குல்ல, ஸ்னோவை ஊற்றி விட்டு மேலே இது கார்பெட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தோன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு ஒரு 12 ஸ்டாக் அயன் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பூனையை நம்ம டேம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ டேம் பண்ணிட்டு மேலே விட்டோம். நைட் டைமாக அறிவிச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போய் பூனையை உட்கார வைக்கணும். ஓகே, நம்ம இப்போ பூனையை நல்லா உட்கார வச்சாச்சு. இதுக்கு பேர் என்ன வைக்கலான்னு சொல்லுங்கள் நீங்களே. இல்லைனா எங்கள் வீட்டில் இருக்க பூனை பேரை வச்சிட்றேன். ஓகே, நம்ம இப்போ நமக்கு ஃபுட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம பொட்டேட்டோவை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை சாப்பிட்டாச்சு. கொஞ்சமாக ஹெல்த்தி இருக்கும். இப்போ நாம் ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த கேவலை சும்மா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தேன். ஏதாச்சும் டஞ்சன் ஸ்கெலிட்டன் ஸ்பானர் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு க்ரீப்பர் இருந்துச்சு. அப்படியே கீழே பார்த்தா டைமண்டு. க்ரீப்பர் லாக் ஆகிருந்துச்சு. அதனால டைமண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தேன். ஏதாச்சும் ஸ்பானர் கிடைக்குமான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பானர் கிடச்சிருச்சு. அந்த ஸ்பானருக்கு செய்கிறதுக்கான நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோன்னா டார்ச்சு இல்லை. அந்த இடத்துல நம்ம நைட் விஷன் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம போய் டார்ச் வச்சிடலாம். இன்னும் இங்கே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இப்படியும் போட்டு தள்ளிட்டு நம்ம போய் டார்ச்செல்லாம் வச்சிடலாம். நாம் இந்த ஸ்பானர் யூஸ் பண்ண போகிறதே இல்லை.
ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டைம் லாக் போட்டாச்சு. நம்ம வேகமாக செய்கிறதுனா போட்டிருக்கோம். ஸ்பாய்லர் அலர்ட், நம்ம வந்து இந்த எக்ஸ்பி ஃபார்மே யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசான ஒரு ஃபார்ம் கட்டியிருக்கோம். கட்டலை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் காம்படேட்டிவாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கீழே இருக்குது, -60 பக்கம் இருக்குது. அதனால் கொஞ்சம் மேலேயே இருக்கிற மாதிரி நான் ஒன்று பார்த்துக்கிட்டேன். அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் அப்படியே வந்த வழியெல்லாம் காட்டுறேன். நிறைய லூட் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து செல்ஃப் டச் மூலயமா எடுத்து அதை லைனாக அடிக்க மைண்ட் பண்ணலாம். இப்போ நான் அப்படியே இந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது இதை கண்டுபிடிச்சேன். அதாவது ட்ரையல் சேம்பர்ஸ். இப்போ நான் இது வரைக்கும் உள்ளே போனதே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வேணால் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு இருந்தால் தான் கண்டிப்பாக போக முடியும். இல்லைன்னா அவன் வேறு கட்டிக்கிட்டே இருப்பான். ஓகே, நம்ம இப்போ வந்து உள்ளே போய் டார்ச் வச்சிடலாம். நம்ம வந்து நைட் விஷனில் இப்போ வேஸ்ட் பண்ண வேணாம், இருக்கிறதே ஒன்று இன்னும் செய்யணும். ஓகே, நம்ம வந்து டார்ச் வச்சு பார்த்தோம். உள்ளே நல்லா பெருசாக தான் இருக்குது. நல்லா புது புது பிளாக்காக இருக்குது. ஓகே, பாய்.